ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரொஃபசர் ஹமீது வ்ளாக்ஸ் அகைன். நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு சப்ஜெக்ட்டு. அது ஒரு எலெக்டிவ். இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை நம்ம அடுத்தடுத்து போஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்த்துக்குங்க. PLM அப்படி சொல்லுவாங்க, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பொருளை உருவாக்குறோம் இல்லையா, அந்த உருவாக்குற பொருளுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஐடியா தோணும். அதுக்கப்புறம் அதை டிசைன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை தயாரிப்போம், மேனுஃபேக்சர் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா சர்வீஸ், அந்த பொருளுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவோம். அந்த பொருள் உருவாகி வந்துருச்சு, அந்த பொருளுக்கு சர்வீஸிங். இப்போ ஒரு பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பைக்கு ஃபஸ்ட்டு சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் பண்ணுற மாதிரி பொருளுக்கு த்ரூ அவுட் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அந்த பொருளுடைய லைஃப் டைம் முடிஞ்சு கடைசியில் அதை டிஸ்போஸ் பண்ணி மண்ணோட மண்ணாக மக்கிற வரைக்கும் அந்த பொருளினுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். ப்ராடக்டினுடைய லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், அதான் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். பார்த்தீங்கன்னா மேனேஜிங் எ ப்ராடக்ட் என்டையர் லைஃப் சைக்கிள் ஃப்ரம் இட்ஸ் டிசைன், மேனுஃபேக்சரிங், சர்வீஸ், டிஸ்போசல். இதுக்கு பேர் தான் என்னது? ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். இதனால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இட் இன்டெகிரேட்ஸ் பீப்புள், மக்களை, அதுக்கப்புறம் செய்யக்கூடிய ப்ராசஸ் எல்லாத்தையும், பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், பிஸ்னஸ்னுடைய மாடியூல்ஸ் எல்லாத்தையும், அண்ட் இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒன்று போல் ஒரு சர்க்குலர் ஒரு சர்க்குலர் ரொட்டீனுக்கு கொண்டு வருது இல்லையா, எல்லாத்தையும் ஒன்றிணைக்குது. அதுக்கு பேர் தான் என்னது? ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டூல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் இருக்குது. தேர் ஆர் நிறைய டூல்ஸ். இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டை கையாளுறதுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சாஃப்ட்வேர்ஸ். பார்த்தீங்கன்னா சீமென்ஸ் டீம் சென்டர், சீமென்ஸ் கம்பெனியுடைய டீம் சென்டருங்கிறது ஒரு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் டூலு. PTC கம்பெனியினுடைய வின்சில், டசால்ட் கம்பெனியினுடைய சிஸ்டம்ஸினுடைய இன்னோவியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோடெஸ்க் ஃபியூஷன் லைஃப் சைக்கிள். புரியுதுங்களா? ஆட்டோடெஸ்க்னுடைய ஃபியூஷன் லைஃப் சைக்கிள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டுடைய கையாளுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம சாதாரணமாக ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதனுடைய ப்ராசஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டினுடைய டூல்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் ரிடக்ஷன், ரெடியூசஸ் டைமை வந்து குறைக்கும். இந்த டைமை வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 நாளில் ஒரு ப்ராடக்ட்டு, நம்ம இந்த ப்ராடக்ட் வெளியே வரணும் அப்படின்னா, நம்ம இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தி நம்ம கொண்டு வந்தோம்னா ஒரு 7 நாள்லேயோ ஒரு 6 நாள்லேயோ வரலாம். அதனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரம் பொருள் வர்றதுனால காம்படிட்டர் ஒரு பொருளை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்மளோட ப்ராடக்ட் மார்க்கெட்டில் லான்ச் ஆகிரும். லான்ச் ஆகிறது மட்டும் இல்லை, அதிகப்படியான ப்ராடக்ட்டை நம்மளால் வித்துற முடியும். புரியுதுங்களா? விற்று அந்த ப்ராடக்டை எதுக்காக நம்ம வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறோம்? ஆப்வியஸ்லி ஃபார் மணி மேக்கிங் பர்பஸ். ஸோ அந்த மணி மேக்கிங் பர்பஸை வந்து நமக்கு வந்து சீக்கிரம் மார்க்கெட்டில் பொருளை விதைச்சி அந்த பொருளை வந்து சீக்கிரம் வந்து ப்ராஃபிட்டை அட்டைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் பயன்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இட் டீல்ஸ் வித் காஸ்ட், அதாவது பொருளுடைய விலையை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு பேசிக் பாராமீட்டராக இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்துறது இருக்குது. அதனால் மக்கள் வந்து அதிகப்படியான மக்கள் வந்து பொருளுடைய காஸ்ட் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக பொருளுடைய விலை கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய மக்கள் வந்து பொருளை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் மூலமாக நடக்குது. ஸோ இந்த PLM பற்றி அடுத்தடுத்து வந்து நிறைய ரிலேட்டட் டீட்டெயில்ஸை வந்து இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறோம், பாருங்கள். தேங்க்யூ.